Hello, dear teachers. PGTRB 2025 அப்டேட்டட் சிலபஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான நாவல் கலிவர்ஸ் டிராவல்ஸ். எஸ். ஸோ கலிவர்ஸ் டிராவல்ஸ் யார் எழுதினாங்க அப்படின்னா ஜானதன் ஸ்விஃப்ட். நம்மள பல பேர் கலிவர்ஸ் டிராவல்ஸ் வந்துட்டு இத நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இப்போ இத ஒரு இம்பார்ட்டன்ட் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரா இன்க்ளூட் பண்றாங்க. பட் ஃப்ரம் மை வியூ நீங்க கலிவர்ஸ் டிராவல்ஸ் வந்துட்டு நல்லா இன்டெப்தா படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ சட்டயர். நமக்கே தெரியும் கலிவர்ஸ் டிராவல்ஸ் எழுதின ஜானதன் ஸ்விஃப்ட். ஸ்விஃப்ட் இஸ் கால் தி ஃபாதர் ஆஃப் பிளாக் ஹியூமர். ஓகே. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரா பிளாக் ஹியூமர் அண்ட் சட்டயர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜான்ராவே நமக்கு வந்துட்டு ரொம்ப நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு போன ஒரு நல்ல ஆத்தர் ஜானதன் ஸ்விஃப்ட். ஸோ இவரோட கலிவர்ஸ் டிராவல்ஸ் சில்ட்ரன் லிட்ரேச்சரா மட்டும் இல்லாம இங்கிலாந்து பத்தி, முக்கியமா அங்க நடக்கிற தவறுகள் பத்தி, அங்க இருக்கிற சில பாலிடிக்ஸ் அண்ட் சில ரிலீஜன் அண்ட் ஆல்சோ சம் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஜானதன் ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் டிராவல்ஸ்ல. சோ நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்விஃப்ட் பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். So Swift எப்ப பிறந்தாரு நவம்பர் 30, 1667 and he lived till October 19, 1745. He was actually born in Dublin. He's an Anglo-Irish satirist, essayist and political pamphleteer. And இவர் வந்துட்டு இன்ஃபேக்ட் 1745 இவர் இறக்குற வரைக்கும் டீன் ஆஃப் சென்ட் பேட்ரிக்ஸ் கேத்தட்ரலா இருந்திருக்காரு டப்ளின்ல. ஓகே. அண்ட் அதை தவிர அலெக்சாண்டர் போப்போட கான்டெம்பரரி, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர் ஹி இஸ் தி ஃபாதர் ஆஃப் பிளாக் ஹியூமர். இவரோட முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாடஸ்ட் ப்ரப்போசல் அண்ட் டேல் ஆஃப் டப் அண்ட் கலிவர்ஸ் டிராவல்ஸ். நம்மளால வந்துட்டு மாடஸ்ட் ப்ரப்போசல்ல சொன்ன வார்த்தைகள்லாம் மறக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்லுவாரு யூ கேன் கில் யுவர் சைல்ட் அண்ட் ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இதெல்லாம் எதுக்கு சொன்னாரு, எந்த அளவுக்கு சட்டையரை வந்துட்டு உள்ள வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம ரொம்ப உத்து கவனிக்கணும். அதே மாதிரிதான் கலிவர்ஸ் டிராவலுமே நம்ம ஒரு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரா பார்க்காம இத வந்துட்டு ஒரு சட்டைரிக்கல் ஒர்க்கா பார்க்க போறோம். ஓகே. சோ we will move to the story. இன்ட்ரோடக்ஷன். கலிவர்ஸ் டிராவல் எப்ப பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1726ல. ஓகே. சோ இதோட ஃபுல் டைட்டில் கேட்பாங்க. ஃபுல் டைட்டில் கொஞ்சம் பெருசா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. Travels into several remote nations of the world in 4 parts by Lemuel Gulliver. சோ இந்த லெமுவேல் கலிவர் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மளோட புரோட்டகானிஸ்ட். ஓகே. இந்த கதையோட ஹீரோ வந்து லெமுவேல் கலிவர். ஃபர்ஸ்ட் a surgeon and then a captain of several ships. சோ இந்த டைட்டில்ல இருந்தே நமக்கு வந்துட்டு புரிய வரும் இவர் யாரு, என்ன, இவர் எங்க போறாரு அப்படிங்கறது டைட்டில்லயே இருக்கும். ஓகேவா. அவர் பேர் லெமுவேல் கலிவர். அவர் முதல்ல ஒரு சர்ஜனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பல ஷிப்ஸ்க்கு கேப்டனா இருக்காரு. சோ பல ஷிப்ஸ் கேப்டனா இருக்கும்போது தெரியும் அவர் நிறைய ஊர் சுத்துவாரு, நிறைய இடத்துக்கு போவாரு. சோ இவர் எந்தெந்த இடத்துக்கு போனாரு அப்படிங்கறத 4 பார்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க இந்த கலிவர்ஸ் டிராவல்ஸ்ல. சிம்பிளா இந்த கலிவர்ஸ் டிராவல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ திஸ் இஸ் சட்டையர் இன் 4 பார்ட்ஸ். இந்த 4 பார்ட்ஸோட நேமும் வந்துட்டு உங்க கொஸ்டின்ல வரலாம். ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த 4 பார்ட்ஸோட நேமும். அண்ட் as I already told you it's a mockery. Mocking the science, politics and philosophy of that time. That to England. ஓகே. சோ இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் பீப்புளோட சில நம்பிக்கைகள்லாம் மாக் பண்ற மாதிரி இவர் எழுதியிருப்பாரு. ஓகே. சோ முக்கியமான கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் லெமுவேல் கலிவர், செகண்ட் ஒன் இஸ் க்ளம் டால்க்லிட்ஜ், தேர்ட் இஸ் ஸ்ட்ரடல் பிரக்ஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இவங்க தான் முக்கியமான கேரக்டர். அதாவது நம்ம நம்ம வந்துட்டு ஹோல் ஸ்டோரி நம்மளோட டிராவல் பண்ற சில கேரக்டர்ஸ். இதை தவிர நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேரி பர்டன் அப்படின்னு சொல்லிட்டு கலிவரோட ஒய்ஃப் இருப்பாங்க. பட் மேரி பர்டன் பத்தி இவர் 2-3 இடத்துல பேசியிருப்பாரு. அவங்களோட பெருசா இன்டிமேட்டா இருந்த மாதிரி, இல்ல அவங்க மேல அஃபெக்ஷனா இருந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் இவர் வந்துட்டு எந்த இடத்துலயும் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. சோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் மட்டும் வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான் இவங்களோட நேம்ஸ் தான். ஓகே. சோ இவர் வந்துட்டு கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது ஆக்சுவலி 2 ப்ரிஃபேஸ். நான் சொன்ன மாதிரி இது 4 பார்ட்டா இருக்கு. இந்த 4 ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருப்பாரு. அவர் யாரு, என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா லெமுவேல் கலிவர் வந்துட்டு அஹ், ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். 3வதா பிறக்கிறாரு. அந்த குடும்பத்துல வந்துட்டு 5 அண்ணன் தம்பிங்க. இப்போ இந்த இந்த 3வதா பிறந்த பையன் வந்துட்டு
வீட்டு வறுமையின் காரணமா கொஞ்ச நாள் லண்டனுக்கு போறாரு. லண்டனுக்கு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சர்ஜன் கிட்ட அசிஸ்டன்ட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் இவரே சர்ஜன் ஆகுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் நடக்குது. மேரி பர்ட்டனோட. இதெல்லாம் இவர் சொல்ற கதை. ஓகே. இவருக்கு கல்யாணம் நடக்குது மேரி பர்ட்டனோட. வந்துடுறாரு கல்யாணம் பண்ணிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு வந்துட்டு ஷிப்ஸ்ல போகணும். நெறைய இடத்த பார்க்கணும். நெறைய மனுஷங்கள்ட்ட பழகணும். நெறைய லாங்குவேஜ் புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இவருக்கு இருக்கு. ஓகே. சோ அதனால இவர் வாயேஜ் போக ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி போன வாயேஜஸ் எல்லாமே ஒரு 4ஆ நான் தொகுத்து 4 பார்ட்ல குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதைய ஸ்டார்ட் பண்றாரு. நம்மளும் இந்த கதைக்குள்ள போலாம் வாங்க. எஸ். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. பார்ட் 1 என்ன அப்படின்னா, A Voyage to Lilliput. பார்ட் 2, A Voyage to Brobdingnag. பார்ட் 3 ஆக்சுவலி பார்ட் 3 வந்துட்டு வாயேஜ் டூ மெனி பிளேசஸ். இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லாபுட்டா, பார்னி பார்பி, லக்னாக், கிளப், டப், ட்ரிப். ஓகே. அண்ட் ஜப்பான். சோ இந்த அடுத்த 4த் பார்ட் வந்துட்டு வாயேஜ் டு தி கண்ட்ரி ஆஃப் ஹோமோ ஹிம்ஸ். இப்போ இந்த எல்பி, எல்ஹெச் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி 3ர்ட்ல வந்துட்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி தான். பட் நமக்கு வந்துட்டு இத நான் ஹைலைட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். எல்பி, எல்ஹெச் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. சோ அது வந்துட்டு ஆர்டராவும் வரும். எல்பி, எல்ஹெச். லிலிபுட், பிராப்டிங்நாக், லாபுட்டா, ஹோமோஹிம்ஸ். See, லிலிபுட்டும் லாபுட்டாவும் வந்துட்டு ஓரளவு சிங்க் ஆகுற மாரி வேர்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் அண்ட் 3ர்ட். பிராப்டிங்நாக்கும் பெரிய வேர்ட். ஹோமோஹிம்ஸும் பெரிய வேர்ட். சோ அது 2யும் 2ண்ட் அண்ட் 4த்தா வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பி, எல்ஹெச். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வாயேஜ் டு லிலிபுட்குள்ள போயிரலாம். அது போறதுக்கு முன்னாடி இந்த வாயேஜ்லாம் எந்தெந்த இயர்ல பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ பார்ட் 1ல வர வாயேஜ் அது வந்துட்டு ஏர்லி 1700s, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1699ல ஆரம்பிச்சு 1702 வரைக்கும் போகுது இந்த வாயேஜ். அதாவது லிலிபுட் போயிட்டு லிலிபுட்ல 2 வருஷம் இருந்துட்டு இவர் திரும்பி இங்கிலாந்து வந்துடுறாரு. ஓகே. சோ 1690ல இருந்து 1999ல இருந்து 1702 வரைக்கும். ஓகே. அடுத்து A Voyage to Brobdingnag. இதுக்கு எப்பன்னா 1702ல இவர் ஊருக்கு வராரு. இங்கிலாந்துக்கு வராரு. ரொம்ப கொஞ்ச காலங்கள் தான். இன்ஃபாக்ட் சொல்லணும் அப்டின்னா, ஒரு 2 ஒரு ஒரு 2 மாசம் கூட இல்ல. ஒரு 1 மாசத்துக்குள்ள தான் அவர் இருந்திருப்பாரு அவர் வைஃபோட. அப்புறம் திருப்பி அகைன் இன்னொரு வாயேஜ் கிளம்பிடுறாரு. அந்த வாயேஜ் வந்துட்டு 4 இயர்ஸ். 1702லேருந்து 1706 வரைக்கும் கலிவர்ஸ் வந்துட்டு பிராப்டிங்னாக்ல நியர்லி 2 இயர்ஸ் வசிக்கிறாரு. ஓகே. அண்ட் தென் வாயேஜ் டு லாபுட்டா, பால் பால்னி பார்பி, லக்னாக், கிளப், டப், ட்ரிப் அண்ட் ஜப்பான். இந்த இடத்துல இவர் இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் பெரிய வாயேஜ். ஓகே. சோ இது வந்துட்டு 4 வருஷம் வருது. அண்ட் இந்த வாயேஜ்ல மல்டிபிள் பிளேஸஸ் இவர் வந்து விசிட் பண்றாரு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கூட உங்களுக்கு கொஸ்டினா வரலாம். இந்த 4 வாயேஜ்ல வந்துட்டு எந்த வாயேஜ்ல பல இடத்துக்கு போனாரு இவரு அப்படின்னு கொஸ்டினா வரலாம். அப்ப அது பார்ட் 3. ஓகே. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பார்ட் 4 வந்துட்டு A Voyage to the Country of Homo Hims. இது இது இவருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச வாயேஜ் அப்படின்னு வந்துட்டு இவர் புக்லயே குடுத்திருப்பாரு. ஏன் அப்படின்னா, இந்த பார்ட் 4ல வர வாயேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு, இவர் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. அது என்ன மாற்றம்? ஏன் இது இவருக்கு மனசுக்கு பிடிச்ச வாயேஜ் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே. So we are moving to பார்ட் 1, A Voyage to Lilliput. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இவர் வந்துட்டு கேப்டன் ஆஃப் செவரல் ஷிப்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பேரா இருக்குல்ல. இவர் ஆக்சுவலி நெறைய சீ வாயேஜ் மேற்கொள்ள ரொம்ப ஆசைப்படுவாரு. சோ அப்படி வந்துட்டு மொத வாயேஜ் மேற்கொள்ளும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லிலிபுட் அப்படிங்கிற இடத்துக்கு போணும்னு இவர் போல. ஓகே. சோ கடல்ல போய்க்கிட்டே இருப்பாரு. ஒரு ஷிப்ரெக் ஆயிடும். ஷிப்ரெக் ஆகும்போது எல்லாருமே வந்துட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. ஓகே. அது அது ஒரு பெரிய ஸ்டோரியா வரும். எல்லாரும் பிரிஞ்சு போயிருவாங்க. ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு பிரியாம போயிட்டு எப்படியாவது நம்ம கடல் இந்த இடத்துல இருந்து பொழச்சிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா இன்னும் ஒரு பெரிய புயல் வந்து தாக்கி, இவர் மட்டும் தனிப்பட்டு வந்துருவாரு.
ஓகே. மத்த எல்லாரும் போயிருவாங்க வேற வேற இடத்துக்கு. சோ இவர் என்ன பண்ணுவாரு, உயிர் பிழைச்சே ஆகணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரத்துக்கு மேல நீந்தி ஒரு ஒரு ஐலேண்டுக்கு போய் சேர்ந்துருவாரு. ஓகே. அந்த ஐலேண்டுக்கு போய் சேர்ந்தோனே இவருக்கு பயங்கர மயக்கமா வரும். ஏன்னா அவ்ளோ நேரம் வந்துட்டு நீந்தி வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால, சரி அ அ அவரு அவருக்கு வேற நெனப்பே இருக்காது. சேஃபா ஐலேண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு தூங்கிருவாரு. ஓகே. இப்போ தூங்கி ஏஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட இவரு தூங்குறது 9 மணி நேரம் குடுத்திருப்பாங்க. 9, 10 மணி நேரம் தூங்கி ஏஞ்சுக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இவரோட உடம்பு, கை, கால்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கும். ஓகே. அவரால தலைய கூட திருப்ப முடியாது, அசைக்க முடியாது, ஏஞ்சுக்கவே முடியாது. என்ன அப்டின்னு பார்த்தா, அவர் மேல, அவருக்கு சைட்ல எல்லாம் 6 இன்ச் சைஸ். அதனால தான் அவங்க பேர் லில்லிபுட். லில்லிபுட் அப்டின்னா, சிறிய மனிதர்கள். சோ, அந்த சின்ன சின்னதா ஒரு 6 இன்ச் கூட இல்லாத மனிதர்கள் எல்லாமே வந்துட்டு, அவர் பக்கத்துல நின்னு வந்து கத்திக்கிட்டு, பேசிக்கிட்டு, அவர் மேல வந்துட்டு ஆரோ எடுத்து விடுற மாரிலாம் வந்துட்டு இருக்கும். ஓகே. அதெல்லாம் ரொம்ப அழகா ஸ்விஃப்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாரு அவரோட புக்ல. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவர வந்துட்டு அவங்க எல்லாமே த்ரெட்டா நெனப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே 6 இன்ச் தான். ஓகே. ரொம்ப ரொம்ப குள்ள மனிதர்கள். இவர் வந்துட்டு அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர பார்த்தா ஜயன்ட் மாரி இருக்கும். ஸோ அவங்களலாம் தாக்க இவர் வந்திருக்காரோ! அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா அ அ எ அந்த அந்த லிலிபுட்ஸ் எல்லாருக்குமே பயமா இருக்கும். ஸோ அந்த பயத்தினால தான் இவர வந்துட்டு கயத்துல கட்டி வச்சுருவாங்க. டை டவுன் பண்ணிடுவாங்க. டை டவுன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் சொல்ல ப ட்ரை பண்ணுவாரு. இந்த மாரி நான் வந்து உங்களோட த்ரெட் கிடையாது. நான் வந்து ஒரு மனிதன். நான் இங்கேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா அத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. த்ரெட்ன்னு நெனச்சு திருப்பி திருப்பி அவரோட அவர வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. சின்ன சின்ன பவ் அண்ட் ஆரோ வச்சு. அதனால அவருக்கு நெறைய காயங்கள் வேற ஏற்படும். ஓகே. சோ ஆனா ஒரு 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 கட்டத்துல வந்துட்டு இவரு பசிக்குது அப்படிங்கிறத சொல்லுவாரு. அத அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ அவருக்கு நெறைய பிரெட்டு, வைனு எல்லாம் கொண்டு வருவாங்க. அத கொண்டு வந்ததும் ரொம்ப சந்தோஷமா அவரு சாப்பிடுவாரு. ஆனா சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேரல்ஸ் அண்ட் பேரல்ஸ் ஆஃப்ல அ அ பேரல்ஸ்ல இருக்கிற வைன குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும். அதுல ஏதோ கலந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அத உணர்றதுக்குள்ளயே இவருக்கு வந்துட்டு தூக்கம் வந்துரும். ஓகே. சோ அதுல ஏதோ ஒரு ஸ்லீப்பிங் ட்ரக் கலந்திருப்பாங்க. தூங்குன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குனு வந்துட்டு ஒரு பெரிய இவர ஏத்திட்டு போகுற மாதிரி ஒரு 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 நல்ல பெரிய ட்ரக் மாரி ஒண்ணு பண்ணிடுவாங்க. அத பண்ணி அது மேல இவர தூக்கி வச்சு, இவர அப்படியே படுத்த பொசிஷன்லயே வந்து டெம்பிள் அப்படிங்கிற பிளேஸ் கொண்டு போவாங்க. டெம்பிள் கொண்டு போயிருவாங்க. கொண்டு போயிட்டு அங்க வந்துட்டு இவர அகைன் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அங்க கிங் வருவாரு. கிங் வந்துட்டு இந்த மாரி கிங்ட்ட அவரு சொல்லுவாரு, அதான் லில்லிபுட்ஸோட கிங் வருவாரு. இந்த மாரி நான் வந்துட்டு உங்களுக்கு த்ரெட் கிடையாது. என்ன விட்டுருங்க. அப்படிங்கிற மாரி இவரு கேட்பாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இவர் த்ரெட் இல்ல. இவர் ரொம்ப நல்ல மனிதர் தான். நம்மள வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர வந்துட்டு விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு ரொம்ப ஜாலியா லில்லிபுட்ல வந்துட்டு வலம் வருவாரு. ஓகேவா? சோ அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிரும். இவர் வந்துட்டு நல்லவர் தான் அப்படின்னு. நடுவுல வந்து சில விஷயங்கள் நடக்கும். லைக் அந்த டெம்பிள்ல இருக்கும்போது இவர கயிறு கட்டியிருக்கும்போது எல்லாருமே இவர பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிங் போவாரு. ஆனா இவர அகைன் அகைன் டார்ச்சர் பண்ணுவாங்க அங்க இருக்கிற லில்லிபுட்ஸ் எல்லாம். சோ லில்லிபுட்ஸ் எடுத்து நான் பாக்கெட்ல போட்டு லில்லிபுட்ஸ சாப்பிட போறேன் அப்படின்லாம் இவர் பயமுறுத்துவாரு. ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு, "நான் ரொம்ப நல்லவன். நான் உங்கள ஹார்ம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், கிங்கும் அவர விட்டுருவாரு. ஸோ கொஞ்ச நாள் இவர் ஃப்ரீயா ரோம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஊர்ல. அப்படி ரோம் பண்ணிட்டு இருக்கும்போது, ராஜா 2 கண்டிஷன் போடுவாரு. என்ன அப்படின்னா, இந்த மாரி எனக்கு வந்துட்டு அண்டை நாடு ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த அண்டை நாடு பேரு ப்ளீஃபிஸ்கூ. ஓகே. பிலிஃபிஸ்கு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிஃபிஸ்கு. இந்த பிலிஃபிஸ்கு நாட்டோட எங்களுக்கு எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நான் சண்டை போடும்போது, நீ வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஓகே. தட் இஸ் கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 என்னன்னா, நாங்க இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். சோ நீங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படின்னு சொல்லுவாரு. கலிவர் அத ஏத்துப்பாரு. இது ஒரு சின்ன வேலை தானே நான் பண்றேன். அப்படின்னு ஏத்துட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு அ வ எல்லாம் ஒண்ணா ஜாலியா தான் இருப்பாங்க. ஓகே. சோ இது இப்படி போயிட்டே இருக்கும். அந்த ராஜா சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்ல ப்ளீஃபிஸ்கோட இவங்களுக்கு சண்டை வரும். அண்ட் ப்ளீஃபிஸ்கு மனிதர்கள் அவங்க வந்து சண்டை போடும்போது, ராஜாட்ட ஏத்துக்கிட்ட மாரி நம்ம கனிவர் வந்துட்டு ப்ளீஃபிஸ்க்கு எதிரா வந்து சண்டை போடுவாரு. எப்படி பண்ணுவாரு அப்படின்னா,
அவருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். என்ன பண்ணுவாரு, அந்த கப்பல் எல்லாம் வரும்போது, பிலிஃபிஸ்கோட கப்பல்லாம் வரும்போது இவங்கலாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவர் பாட்டு சாதாரணமா கடல் நடந்து போய் அந்த கப்பல் எல்லாம் சின்னதா தான் இருக்கும். பிகாஸ் பிலிஃபிஸ்கோல இருக்கிற மனிதர்கள் லில்லிபுட்டன்ஸ் மாரி சின்னவங்க தான். ஓகேவா? சோ அண்டை நாடு அப்படிங்கிறனால எல்லாருமே ஒரே ஹைட்ல தான் இருப்பாங்க. சோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது கலிவர் பெரியவர்ல. சோ கலிவர் ரொம்ப ஹைட்டா இருப்பார்ல. கலிவர் எப்படி கடலுக்கு போயிட்டு பிலிஃபிஸ்கோட ஷிப் எல்லாத்தையுமே கட்டி கொண்டு வந்துருவாரு. ஓகே. அவர கட்டி ரவுண்ட் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரும்போது, அந்த ஷிப்ல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் ஐய்யயோ! இனிமே சண்ட போட முடியாது. இந்த அளவுக்கு நமக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு இவர் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிடுவாரு. ஓகே. அப்படி கட்டி இழுத்துட்டு வருவாரு எல்லாரையும். ஸோ அ அதனால வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்லாம் சண்ட போடுறதுக்கு எனர்ஜியே இருக்காது. இத பார்த்து நம்ம ராஜா பயங்கர ஹாப்பி ஆயிருவாரு. சரி நமக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியா இருப்பாரு. ஹாப்பியா இருக்கும்போது இவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. யாரு? ராஜா கலிவர் கிட்ட. இந்த மாரி தேங்க் யூ. நீ எனக்கு பிலிஃபிஸ்கோ வந்துட்டு பிலிஃபிஸ்கோவோட இந்த வாட்டி சண்டை வந்துட்டு இந்த மாரி சூப்பரா உன்னால தான் வந்து நாங்க ஜெயிச்சுட்டோம். அ நெறைய சண்டை போடாம. சோ உனக்கு இவ்ளோ பவர் இருக்குல்ல. சோ நீ என்ன பண்ற? எல்லா பிலிஃபிஸ்கோவோட மக்களையும் கொண்டு வந்துரு. நம்ம இங்க போட்டு அவங்கள அழிச்சிடலாம். அப்புறம் நம்மளே பிலிஃபிஸ்கோவ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இத கேட்ட உடனே கலிவருக்கு ரொம்ப கோவம் வந்துரும். ஓகேவா? ஹி இஸ் நாட் ஹேப்பி வித் தீஸ் கைண்ட் ஆஃப் கில்லிங். ஓகே. அவர் வந்துட்டு ஆஃப் கோர்ஸ் வார்க்கு ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா, இவ்ளோ நாள் வந்துட்டு லில்லிபுட்ல தான் இவர் இருந்திருக்காரு. இவ்ளோ நாள் இவங்க எல்லாருமே வந்துட்டு இவருக்கு எந்த ஹார்மும் பண்ணாம ரொம்ப சந்தோஷமா ஹாஸ்பிட்டபிளா இருந்திருக்காங்க. பட் அதனால வந்துட்டு இவர் இன்னொரு நாட அழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ, சி ஜானதன் ஸ்விஃப்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சட்டைரிஸ்ட் அப்டின்னா, வார் அப்படிங்கிறதே கூடாது. நம்ம இன்னொரு நாட்டுக்கு போகும்போது, அத அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அப்பவே சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு கூர்ந்து கவனிக்கணும். ஒரிஜினல் படிக்கும்போது அவ்ளோ சூப்பர்பா இருக்கும். சோ அப்படி சொன்ன உடனே வந்துட்டு ராஜா வந்துட்டு என்ன நம்மள ஏத்து பேசுறான் இவன். நம்ம சொல்றோம் நம்மள ஏத்து பேசுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அங்க வந்துட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முறை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த பேலஸ் வந்துட்டு அ தீப்பற்றி எரிஞ்சிரும். ஓகே. அது வந்துட்டு அத எப்படி அணைக்கிறது அப்படின்னு தெரியாம, டக்குன்னு என்ன பண்ணுவாரு, கலிவர் வந்துட்டு யூரினேட் பண்ணிடுவாரு. அங்க இருக்கிற குவீன காப்பாத்துறதுக்கு தான் பண்ணுவாரு. பட் அவங்க என்ன நெனைப்பாங்க, இது ஒரு ஷேம். இது வந்துட்டு இவர காப்பாத்த பண்ணாலும், இது ரொம்ப ஒரு ஒரு ஷேமான விஷயம். அது எப்படி இவன் வந்துட்டு ஒரு பேலஸ் மாரி யூரினேட் பண்ணலாம்? இது தப்பு அப்படின்னு சொல்லி, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல நட்பு வந்துட்டு விரிவடைஞ்சுகிட்டே இருக்கும். ஐ மீன் அ விரிசல் ஆயிட்டே இருக்கும் இந்த நட்பு. சோ ஒரு கட்டத்துல இன்ஃபாக்ட் கிங்கு கூட இருக்கிற நெறைய பேர் வந்துட்டு இவருக்கு எதிரா தான் இருப்பாங்க. ஓகே. அவங்கலாம் எதிரா இருந்து இந்த மாரி இவரு நமக்கு சப்போர்ட் பண்ணல. பிலிஃபஸ்கோக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு எதிர்த்தாப்புல மூட்டி விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. சோ இவர எப்படியாவது வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல அந்த கிங்குக்கு ஒரு அழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துரும். அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவரு அதிர்ஷ்டவசமா பிலிஃபிஸ்கோக்கு போயிருப்பாரு. பிலிஃபிஸ்கோக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கிலாந்துக்கு எஸ்கேப் ஆயிருவாரு. ஓகே. சோ இதுதான் லைஃப் இன் லில்லிபுட். இப்போ லில்லிபுட்டன்ஸ்க்கும், பிலிஃபிஸ்கியன்ஸ்க்கும் என்ன சண்டை அப்படிங்கிறது அதாவது ஒரு சின்ன லைன்ல பார்த்துருவோம். ஓகே. இதுவும் நமக்கு வந்துட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் கொஸ்டினா வந்திருக்கு. அது என்ன சண்டை அப்படின்னா, அவங்க வந்துட்டு சேக்ரெட் விஷயமா கருதப்படுற ஒரு விஷயம் வந்து எக். ஓகேவா? சோ அந்த எக்க வந்துட்டு எப்படி உடைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களோட அ ஸ்கிரிப்சர்ஸ் வந்துட்டு எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற சண்டை. அதாவது ஈஸியா உடைக்கிற பக்கம் உடைச்சு சாப்பிடணுமா? இல்ல பெருசா இருக்கிற பக்கம் உடைச்சு சாப்பிடணுமா? ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சின்ன மனிதர்கள் இல்லையா? சோ அவங்களுக்கு எக்க உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. சோ இப்படி உடைக்கணுமா? அப்படி உடைக்கணுமா? அப்படின்னு சண்டை வந்தது தான் இவங்க 2 பேருக்கும். லில்லிபுட்டன்ஸ்க்கும், பிளிஃபிஸ்கன்ஸ்க்கும். இதான் அவங்களோட சண்டையோட ஆரம்பமா இருக்கும். ஓகே. அந்த அந்த சேக்ரெட் எக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்படி பிளிஃபிஸ்கூக்கு போயிட்டு எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து இங்கிலாந்துக்கு இன்னொரு ஷிப் பிடிச்சு வந்துருவாரு. நம்மளோட கலிவர். இதோட பார்ட் 1 வாயேஜ் முடியுது. ஓகே. So I hope it is clear. We are continuing the story. We are going to part 2. Part 2, a voyage to Brobdingnag. Okay, Brobdingnag.
இப்போ பார்ட் 2 ஓட அரைவல் எப்படி இருக்கும் அப்டின்னா, அகைன் இதுலயும் வந்துட்டு அவர் கொஞ்ச நாள் கழிச்சே வந்துட்டு பிரயாணம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்புக்கு போயிருவாரு. அந்த ஷிப்ல வந்துட்டு பிரயாணம் போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 6 பேர் ஒரு 6லேருந்து 7 பேர் வந்து அந்த கேப்டன் ஆஃப் ஷிப்ப வந்துட்டு அந்த கடல்ல இறக்கி விட்டு, "நீங்க இந்த ஐலேண்ட்லேருந்து போய் எனக்கு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்போ இவரும் இவரோட சேர்ந்த கூட்டாளிகள் எல்லாம் போய் எடுக்கும்போது, இவங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தல தெறிச்சு ஓடுறத இவர் பார்ப்பாரு. என்ன வாட்டர் எடுக்க வந்திருக்கோம். என்ன நம்ம எடுக்காம ஓடுறோம். ஏன் ஓடுறீங்க? அப்படின்னு திரும்பி கேட்கறதுக்குள்ள, இவருக்கு அப்பதான் புரிய வரும். இவர வந்துட்டு இவர விட ஹைட்டா ஜயன்ட் மாரி இருக்கிற மக்கள் எல்லாமே தொரத்துற மாரி இவருக்கு அப்பதான் புரிய வரும். ஓகே. என்னடா இவ்ளோ பெருசா இருக்காங்க இவங்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளயே, இவர் கீழ விழுந்துருவாரு. இவ ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருவாங்க. ஷிப் போயிருவாங்க. சோ இவரு இங்க மாட்டிப்பாரு. இவரு இங்க மாட்டிக்கிட்டாரா? சோ இந்த இடம் பேரு பிராக் டிங் நாக். இந்த எட இந்த இடம் இந்த எ எ லில்லிபுட்ஸ் எப்படி வந்துட்டு சிறு மனிதர்களோட ஒரு கூடாரமோ, சிறு மனிதர்கள் வாழும் பகுதியோ, அதே மாதிரி பிராக் டிங் நாக் அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். a land of giants. ஓகே. லில்லிபுட்ல வந்துட்டு இவர் தான் ஜெயண்ட் மாரி இருந்தாரு. இவர் தான் பயங்கர ஹைட்டா இருந்தாரு. ஆனா, பிராக்டிங் நாங்ல வந்துட்டு இவர் தான் இருக்கறதுலயே குட்டியா இருப்பாரு. அங்க மத்தவங்க எல்லாமே ஜெயண்ட் பெருசு பெருசா இருப்பாங்க. ஓகேவா? சோ இவர வந்துட்டு அந்த ஃபார்ம் லேண்ட்ல வந்து விழுந்துருவாரு இவரு. சோ அந்த இடத்துல தான் இருப்பாரு. ஆக்சுவலி ஃபார்ம் லேண்ட்ல தான் இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இவரு நிமிர்ந்து பார்க்கும்போது கிராஸே 20 அடி 20 அடி உயரத்துக்கு இருக்கும். கார்ன் எல்லாம் 40 அடி உயரத்துக்கு இருக்கும். இவர பார்த்தோனே பிரமிப்பா இருப்பாரு. அதே நேரத்துல இவருக்கு பயமாவும் இருக்கும். அப்ப கீழேருந்து ஒரு கை இவர தூக்கும். அது யாரு அப்டின்னா ஃபார்மர். ஓகேவா? ஒரு ஃபார்மர். ஸோ அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவாரு, ஆ அந்த நிலத்தோட மாஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாரி நான் இந்த மாரி உழுதுட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு இவன் கிடைச்சான். அப்டின்னு சொல்லி கொண்டு போய் குடுப்பாரு. இவன் கிடைச்சான்னு கொண்டு போய் குடுத்தோனே, அந்த மாஸ்டர் வீட்ல வந்துட்டு எல்லாருமே இவர வந்து வெல்கமிங்கா தான் பார்ப்பாங்க. ஏன் அப்டின்னா, இவர பார்க்கறதுக்கு வந்துட்டு விளையாட்டு சாமான் மாரி இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா அவங்கலாம் பயங்கர ஹைட்டா இருப்பாங்க. ஜயன்ட் மாரி இருப்பாங்கறனால, இவர வந்துட்டு விளையாட்டு சாமான் மாரி ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ அந்த ஃபார்மர் வந்துட்டு, இவருக்கு வந்துட்டு வீட்ல அவங்க ஒய்ஃப் அந்த ஃபார்மருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஓகே. அந்த பொண்ணு பேர் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல பார்த்தோம் கிளன்ட்ரின்ச். ஸோ அந்த அந்த இவங்க எல்லாமே இவர வந்துட்டு நல்லா பார்த்துப்பாங்க. இவருக்குன்னு தனியா சின்னதா ஒரு பெட் பண்ணி, இவருக்குன்னு தனியா வந்துட்டு அவங்க கர்ச்சீஃபயே போர்வையா போத்துவாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இவருக்குன்னு தனியா பார்த்துக்கிட்டு, இவருக்குன்னு உணவு, அந்த பொண்ணு வந்துட்டு இவளுக்கு இன்ஃபாக்ட் இவருக்கு வந்துட்டு அந்த பிராக்டிங் மேங்கோட மொழிய வந்துட்டு சொல்லிக் குடுப்பா. அண்ட் இவருமே சந்தோஷமா அத கத்துப்பாரு. அந்த இடத்துல வந்துட்டு பெரிய பெரிய எலிலாம் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது எலிங்கிறது சின்னதுதான். ஆனா இவருக்கு பார்க்கும்போது எலி வந்துட்டு பெரிய புலி மாரி தோணும். அண்ட் இவருக்கு அத பார்த்தோனே பயமா இருக்கும். ஸோ வ ஆக்சுவலி வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு எலிய கொலை பண்ணிடுவாரு. ஆ இப்படி இப்படி கொஞ்ச நாள் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு கட்டத்துல அந்த வீட்ல இருக்கார் இல்லையா? அதுவும் ஒரு ஃபார்மர் தான். அதுவும் ஒரு மாஸ்டர் தான். அந்த அந்த நிலத்தோட சொந்தக்காரர் தான். ஸோ அவரோட நெய்பர் என்ன சொல்லுவாரு, இந்த மாரி "கொஞ்ச நாள் முன்னாடி உன்கிட்ட இந்த கலிவர் வந்தான்ல, அவன் சின்னதா இருக்கான்ல, நீ என்ன பண்ணு, இவன மாரி ஒரு மனுஷன வந்து இதுவரைக்கும் நம்ம ஊர்ல யாரும் பார்த்ததே கிடையாது. நீ போயிட்டு இவன வந்து ஒரு ஷோ காட்டு. ஓகே. ஒரு ஷோவுக்காக கொண்டு போய் வச்சேன்னா, நீ நல்ல பணம் சம்பாதிக்கலாம்." அப்படின்னு சொல்லிடுவான். அத கேட்டோனே இவருக்கும் செம ஐடியாவே நல்லா அப்படின்னு தோணிட்டு என்ன பண்ணுவான், இவன் போயிட்டு தினமும் வந்துட்டு கழிவற கொண்டு போய் ஷோ காமிப்பான். அந்த நெய்பர் சொன்ன மாதிரியே இந்த ஃபார்மர் பயங்கரமா காசு பார்ப்பான். ஓகேவா? சோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், அ அ கலிவர் இஸ் இன்ட்ரஸ்டட் இன் பிளேயிங் மியூசிக். ஓகே. சோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான், அவன் வந்துட்டு மியூசிக்கல் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு வந்துட்டு தொடர்ந்து 4, 5 ஷோ இல்ல இன்ஃபாக்ட் ஒரு ஒரு நாளைக்கு 10 ஷோலாம் பண்ண வைப்பான். சோ அதனால பயங்கர டயர்ட் ஆயிடும் கலிவருக்கு. கலிவருக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். சோ அப்படி தோணும்போது தான் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிரும். இந்த மாரி கலிவர்ன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அது தெரியும்போது அந்த குயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அ வ 1000 பொன் குடுத்து நான் வந்து வாங்கிக்கிறேன் கலிவர அப்படின்னு சொல்லி, கலிவர குயின்ஸ் பேலஸ்க்கு கொண்டு வந்துருவாங்க. இன்ஃபாக்ட் குயின்ஸ் பேலஸ்லயுமே இவர் வந்துட்டு பேலஸ் வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். பட் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும், குயினுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மென்ட் பீஸ் மாரி தான் இவரு இருப்பாரு.
ஓகே. சோ இவர் என்ன பண்ணுவாரு, அ அ குவீன் வந்துட்டு போர் அடிச்சுச்சுன்னா இவர்ட்ட வந்து பேசுறது. அண்ட் இவர் வந்துட்டு கிங் கிட்ட போய் பேசுவாரு. இந்த மாரி கிங்ட்ட போயிட்டு கேட்பாரு. உங்க பாலிடிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? எங்க சொசைட்டி எப்படி இருக்கு? எங்க சொசைட்டி, எங்க பாலிடிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்ட பத்தி இதனால விவரிச்சுட்டு இருப்பாரு. அந்த கிங் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாரு. குவீன் இவர நல்லா பார்த்துப்பாங்க. ஆனாலும் குவீனுக்கும் இவரு மியூசிக் வாசிச்சு காமிக்கிறது, இந்த மாரி என்டர்டெயின்மென்ட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? அதுவும் இவருக்கு பெருசா பிடிக்காது. சோ ஒரு கட்டத்துல வந்துட்டு இவர் சொல்லுவாரு, "எனக்கு சி வாயேஜ் போனா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாரு. "சி வாயேஜ் போனா பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்துட்டு அந்த பேலஸ்க்குள்ளேயே தண்ணி விட்டு, அதையே ஒரு சி மாதிரி பண்ணி, இவருக்குன்னு சின்ன கப்பல்லாம் செஞ்சு குடுத்து, அந்த மாரி வந்துட்டு இவரு சந்தோஷமா வச்சுப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்டின்னா, அந்த குவீனோட டுவார்ஃப் அ அ குவீனுக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு ஒரு டுவார்ஃப் இருக்கும். அவளோட குவீனோட அ குவீனுக்கு எல்லா வேலையும் பண்ணி குடுக்குற ஒரு டுவார்ஃப் இருக்கும். அந்த டுவார்ஃப்க்கு கலிவர் மேல செம கோவம் வந்துரும். ஏன்னா, கலிவர் வரதுக்கு முன்னாடி குவீனுக்கு அந்த டுவார்ஃப் தான் எல்லாம். இப்ப கலிவர்ன்னு வந்துட்டு கலிவரோட தான் சுத்திட்டு இருக்காங்க குவீன். சோ அவருக்கு பிடிக்காது. அ டுவார்ஃப் பிடிக்கலங்க அப்டிங்கிறதுனால வந்துட்டு டுவார்ஃபே நெறைய தாட்டி கலிவர வந்துட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும். சோ அப்ப ஒரு முறை என்ன ஆகும்னா, இவர் ஒரு பெட்டிக்குள்ள தான் எப்பவுமே இருப்பாரு. அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ஈகிள் தெரியாம இவர தூக்கிட்டு போய் ஒரு ஷிப்ல விட்டுரும். ஓகே. அண்ட் அந்த இடத்துலேருந்து வந்துட்டு இவரு திருப்பி இங்கிலாந்து வந்துருவாரு. சோ இந்த இடத்துல நமக்கு பார்ட் 2 முடியுது. சோ லில்லிபுட் பார்த்தாச்சு. a, a land where people were only 6 inches tall and Propting நாங்க பார்த்தாச்சு a land of giants. Okay. Now we are moving to the next one, that is part 3. A voyage to Laputa, Balni Barbie, Lugnac, Glub, Dub, Drip and Japan. So இதுல லாபுட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. சோ இந்த அறைகள் எங்க வரும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்க்கு இவர் வந்திருப்பார். அகைன் அகைன் ஒரு ஜர்னி போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, இவர் இங்கிலாந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஜர்னில வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்க்கு முதல்ல இவர் போவாரு. இவர் போகும்போதே வந்துட்டு மேல மிதக்கிற ஐலாண்ட் ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதுதான் லாபுட்டா. ஓகே. இந்த மிதக்கிற ஐலாண்ட் தான் ஃபர்ஸ்ட் போவாரு. ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இத. சோ லாபுட்டா. லாபுட்டால பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து ரொம்ப அழகான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் இஸ் a floating island with inhabitants obsessed with mathematics and music, ignoring practical matters. This is very important. This ignoring practical matters அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா, see லாபுட்டால இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கர புத்திசாலிகள். ஓகே. ஆ அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸும் அண்ட் மியூசிக்கல் ஜீனியஸும் நெறைய இருக்கும். ஆனா, அத பிராக்டிகல் லைஃப்ல கொஞ்சம் கூட வந்து அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீடு எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும். நெறைய எக்ஸாம்பிள் குடுத்திருப்பாரு. அதுல பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னா வீடு, வீடு, அவங்க டிரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப ஹப்பசடா இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கும். இந்த மாரி வந்துட்டு லில்லிபுட்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒருத்தர ஒரு பணியில தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்து சின்ன சின்ன காமிக்கான போட்டியெல்லாம் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா லாபுட்டால அப்படியே ஆப்போசிட். நீங்க தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அறிவாளிகள் தான். ஆனா அந்த அறிவ வந்து சரியா பயன்படுத்திக்க தெரியாத மனுஷங்களா இருப்பாங்க இவங்க லாபுட்டால. ஓகே. அப்படியே பார்த்தீங்க அப்டின்னா, லாபுட்டாக்கு கீழ இருக்க ரீஜியன் பேர் வந்துட்டு பால்னி பார்பி. ஓகே. இந்த பால்னி பார்பி அப்படிங்கிற ரீஜியன்ல என்ன அப்படின்னா, இந்த லாக்விட்டியன் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கனால பயங்கரமா சஃபர் ஆனாங்க பால்னி பார்பி ரீஜியன். பால்னி பார்பி ரீஜியன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபாக்ட் லாப்புட்டாலேருந்து நெறைய லேடீஸ்லாம் பால்னி பார்பி ரீஜியன்க்கு வருவாங்க. வந்துட்டு வந்துட்டு போவாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த லாப்புட்டால இருந்த சில ஸ்காலர்ஸ் எல்லாம் பால்னி பார்பிக்கு வருவாங்க. ஓகே. வந்துட்டு நான் அத கண்டுபிடிக்கிறேன், இத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, வேஸ்ட்டா தன்னோட நேரம் செலவழிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் பார்லி பைபிள் ரிசோர்ஸும் செலவழிச்சுட்டு இருப்பாங்க. சோ அது பார்லிவர் மக்களுக்கு பிடிக்காது. அண்ட் இந்த லாபுட்டின் ஸ்காலர்ஸ் எல்லாம் இவர் இன்ஃபாக்ட் பார்ப்பாரு. பார்த்தா ஒரு 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 சில எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு 7, 8 வருஷமா வந்துட்டு நான் சன்லைட் ரிசர்ச் பண்றேன். குக்கும்பர்லேருந்து சன்லைட் எப்படி எடுக்கிறேன்? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அத ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொழுத கழிச்சுட்டு இருப்பான். சோ இது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது இவருக்கு புரியும். பட் அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே புரியாது. திஸ் இஸ் லபுட்டா அண்ட் பால்னி பார்பி. சோ அதுக்கு பக்கத்து ஐலாண்ட் என்ன அப்டின்னா, கிளப் டப் ட்ரிப். கிளப் டப் ட்ரிப் அந்த இடத்துல வந்துட்டு நெறைய சார்சரர்ஸ் இருப்பாங்க. ஓகே. அந்த சார்சரர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா,
ஆ இவங்களுக்கு மூதாதையர்கள் இறந்து போனவங்க கோஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு, அந்த கோஸ்ட் எல்லாத்தையுமே இந்த இந்த மனிதர்கள் எல்லாரும் வந்துட்டு தன்னோட வேலையாளா வச்சுப்பாங்க. ஓகே. சோ இது எல்லாமே ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான சடையர். ஓகே. சோ அங்க போயிட்டு இவரு வந்து நெறைய கோஸ்ட் கிட்ட பேசுவாரு. இன்ஃபாக்ட் ஏன்ஷியன்ட் பிலாசபர்ஸ் லைக் அரிஸ்டாட்டில், ஆ அந்த மாரி அலெக்சாண்டர் தி கிரேட் இவங்கள்ட்டலாம் வந்துட்டு இவர் பேச ட்ரை பண்ணுவாரு. நல்ல கான்வர்சேஷன் வச்சுப்பாரு நம்மளோட கலிவர். அதுக்கப்புறம் லக்னாக் அப்படிங்கிற இடத்துக்கு போவாரு. லக்னாக் அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு ஸ்ட்ரடில் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அ பீப்பிள மீட் பண்ணுவாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரடில் ட்ரக்ஸ பார்த்த உடனே வந்துட்டு இவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு அழிவே கிடையாது. அதாவது இவங்கலாம் இம்மார்ட்டல். ஓகே. சோ இவங்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னோனே இவர் வந்து எவ்ளோ சூப்பரா வாழ்றாங்கல்ல இவங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணும். ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பழக பழக தான் அவருக்கு புரிய வரும். இந்த மாரி அழிவே இல்லாதது வந்துட்டு ஒரு சாபம். ஓகே. "சாகா வரம் போல ஒரு சாபம் உண்டோ?" அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ அது அந்த சாபத்துல தான் இவங்கலாம் வாழ்றாங்க. இவங்க வந்துட்டு 80, 85 இன்ஃபாக்ட் 95 வரைக்கும் வாழ்றாங்க. அழிவே இல்ல. ஆனா 85, 95 வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு முதுமை வந்துருது. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு ஒரு நோய் வருது. அந்த நோயிலேருந்து வெளிய போகறதுக்கு இவங்களுக்கு முடியவே முடியல. சோ இது வந்துட்டு ஒரு சாபம் தான் அப்படிங்கிறது அப்புறம் புரிஞ்சுப்பாரு இவரு. அண்ட் இவர் இவென்ச்சுவலி இதுலேருந்துலாம் வெளிய வந்துட்டு இவர் ஜப்பானுக்கு தான் போணும்னு ஆசைப்படுவாரு. 3 டைம் கிளம்புறப்போ. சோ ஜப்பானுக்கு போவாரு. ஜப்பானுக்கு போயிட்டு அண்ட் தென் ஹி ஆல்சோ ரிட்டர்ன்ஸ் டூ இங்கிலாந்து ஃபைனலி. ஓகே. நவ் வி ஆர் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் பார்ட் 4 தட் இஸ் லாஸ்ட் பார்ட். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பார்ட் தான் இவரோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச டிராவல் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த லாஸ்ட் பார்ட் தான் நமக்கு வந்துட்டோம். ஏன் எனக்கு பிடிச்ச டிராவல் அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ். A voyage to the country of ஹோய்மோஹெம்ஸ். ஓகே. சாரி ஹோய் ஹிம்ஸ். சோ ஏன் ஹோய் ஹிம்ஸ் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஆ இவர் வந்துட்டு இவரு அகைன் திருப்பி 3 பார்ட் ஜப்பான்லேருந்து வந்து இங்கிலாந்து வந்துட்டு, சோ இங்கிலாந்துல கொஞ்சம் காலம் தங்கிட்டு, அகைன் திருப்பி வந்துட்டு வருவார். இந்த ஹோய் ஹும்ஸ் அப்படிங்கிற அ நாட்டுக்கு சாரி இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது வந்துட்டு அந்த ஷிப் கேப்டனுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துரும். அந்த பிரச்சனையில வந்துட்டு இவர மட்டும் தனியா விட்டுருவாங்க எல்லாரும். சோ இவர் மட்டும் தத்தளிச்சு ஒரு இடத்துக்கு போற மாரி, ஒரு ஐலேண்டுக்கு போற மாரி அந்த கதை வரும். ஓகே. சோ பார்க்கும்போது அந்த ஐலேண்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஐலேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐலேண்ட்லயும் ஒரு டிஃபரண்ட் செட் ஆஃப் பீப்பிள் மீட் பண்ணுவாங்க. ஆனா, இந்த டிஃபரண்ட் செட் ஆஃப் பீப்பிள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஹேரியா இருப்பாங்க, நேக்கடா இருப்பாங்க. அவங்களோட பேசுற பாஷை வந்துட்டு வேற மாரி இருக்கும். மனிதர்கள் மாரி தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க எக்ஸாக்ட் சிவிலைஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது. ஓகே. அவங்க எல்லாருமே இவர வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவருக்கு ரொம்ப பயம் வந்துரும். ஐயோ! இவ தன்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோ! அப்படின்னு நெனைக்கும்போது, டக்குனு அங்க ஒரு குதிரை சத்தம் கேட்கும். அந்த குதிரை வந்து நின்னு, அந்த குதிரை ஒரு கமாண்ட் குடுத்த உடனே வந்துட்டு எல்லாரும் விலகிருவாங்க. ஓகே. அந்த குதிரை பேசுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் நம்ம கலிவருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குதிரை வந்துட்டு பயங்கர இன்டலெக்சுவலா இருக்கும். ஓகே. சோ குதிரை வந்துட்டு இவர கூட்டிட்டு போகும். நீங்க வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகும். கூட்டு போய் பார்த்தா, சரி குதிரை தான் அவரோட மாஸ்டர்ட்ட கொண்டு போய் விட போதும். அந்த குதிரை தான் மாஸ்டரே. அந்த குதிரை மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குதிரைகளும் வந்துட்டு பயங்கர இன்டலெக்சுவலா மாஸ்டர் தான் இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்கள் மாரி இருக்க கிரீச்சர்ஸ் எல்லாரும், இந்த குதிரைகளுக்கு அடிமையா இருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட். ஓகே. அதான் ஹோமோஹிம்ஸ் அண்ட் யாஹூஸ். இந்த யாஹூ அப்படிங்கிறது தான் மனிதர்கள். ஓகே. இந்த யாஹூஸ் எல்லாமே அடிமைகளா இருப்பாங்க. அதே ஹோஹிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குதிரைகள் எல்லாமே வந்துட்டு பயங்கர அறிவாளிகளாவும், இவங்களுக்கு மாஸ்டர்ஸாவும் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது கலிவருக்கு வந்துட்டு இது ரொம்ப விசித்திரமாவும், ஆச்சரியமாவும் இருக்கும். இன்ஃபாக்ட் ஒரு முறை கலிவர் சொல்லுவாரு, ஹோமிங்ஸ்ட்ட இந்த மாரி நாங்க இங்கிலாந்துலேருந்து நான் வரேன். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு குதிரைகள வந்துட்டு அடிமைகளா வச்சிருப்போம். எங்க போனாலும் நான் குதிரையில தான் போவோம். ஆனா நீங்க எப்படி வந்துட்டு இங்க யாவுஸ் அடிமையா வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அப்ப வந்துட்டு அந்த குதிரைகள்லாம் சொல்லும். அந்த குதிரைகள் நெறைய பேசும். 2 பேரும் கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பாலிடிக்ஸ்னா என்ன? சொசைட்டி எப்படி உருவாகுது? அப்படின்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அந்த குதிரைகள்ட்ட பேச பேச கலிவருக்கு வந்துட்டு குதிரைகள் ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சுரும்.
ஓகே. தேன் யாஹூஸ். அந்த 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 யாஹூவோட 1 முறை, 2 முறை வந்துட்டு இந்த குதிரைகள்லாம் வந்துட்டு கலிவர அ ஒப்பிட்டு பார்க்கும். "நீ யாஹூ மாரி தான் இருக்க. நீ அப்படி இப்படின்னு" சொன்ன உடனே இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். "இல்ல, இல்ல என்ன யாஹூன்னு நீங்க சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு வந்துட்டு அந்த குதிரைகளோட பயங்கர பழக்கம், இணக்கம் வந்துரும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்துட்டு அகைன் இவர் ஊருக்கு போற மாரி ஒரு சூழ்நிலை வரும். ஓகே. ஸோ இவர் கிளம்பிருவாரு இவர் ஊருக்கு. அப்படி ரிட்டர்ன் ஆனாலும் இங்கிலாந்துக்கு வந்துட்டு போனாலுமே, இவருக்கு மனிதர்கள் மேல இருக்கிற பிரியத்தோட, குதிரைகள் மேல இருக்க பிரியம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுரும். சோ இவர் என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு போனோனே, இவர் வைஃப் இன்பாக்ட் இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி, இவர் இந்த வாயேஜ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி, அவரோட வைஃப் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. ஆனா அத கூட விட்டுட்டு இவர் போயிருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் வைஃப், குழந்தைங்க, ஆம் அவங்கள கூட கண்டுக்க மாட்டாரு இவரு. ஓகே. இவரு போய் என்ன பண்ணுவாரு, நேரா வந்துட்டு மனிதர்கள்ட்ட பேசுறத நிப்பாட்டிட்டு, குதிரைகள்ட்ட வந்துட்டு இவர் நெறைய பேச ஆரம்பிச்சுருவாரு. சோ அதுதான் இவருக்கு சந்தோஷத்த குடுக்கும். அப்படின்னு சொல்ற மாரி இந்த 4த் பார்ட் முடியுது. ஓகே. சோ இதோட நமக்கு வந்துட்டு த ஹோல் ஸ்டோரி ஆஃப் கலிவர்ஸ் டிராவல்ஸ் முடியுது. ஐ ஹோப் தேர் ஆர் நோ டவுட்ஸ். இது வந்துட்டு ஒரு சின்ன வெரி சிம்பிள் ஸ்டோரி. ஓகே. லெட்ஸ் டிஸ்கஸ் தி கொஸ்டின்ஸ். சோ ஹூ இஸ் மேரி பர்டன்? இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். உங்கள எல்லாருக்குமே இதுக்கு ஆன்சர் தெரியும். வெரி சிம்பிள். அ ஷி இஸ் கலிவர்ஸ் வைஃப். ஓகே. செகண்ட் கொஸ்டின். த ரீஜன் பிலோ லாபுட்டா இஸ் கால்ட். நான் ஏன் இந்த கொஸ்டின் குடுத்தேன் அப்டின்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங்ஸே மாத்தி வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. அதுவும் இந்த 3 வாயேஜ் பார்த்தீங்க அப்டின்னா நெறைய இடத்துக்கு போற மாரி இருக்கும். சோ எக்ஸாக்ட்டா லாபுட்டாக்கு கீழ இருக்க ரீஜியன் என்ன அப்டிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. I hope most of you are getting the answers. The answer is Balni Barbie. ஓகே. சோ நம்ம இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா கலிவாஸ் டிராவல்ஸ் அப்படிங்கிற புக்கோட ஓவர்வியூ பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். சோ நமக்கு ஃப்ரெஷ் பேட்ச் ஃபார் பிஜி டிஆர்பி டிசம்பர் 7th ஸ்டார்ட் ஆகுது. சோ ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து நமக்கு லைவ் ரெக்கார்ட் செஷன் கிடைக்கும், பிரிண்டட் புக்ஸ் கிடைக்கும் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வரப்போகுது. அண்ட் 11,999 எந்த ஒரு ஃபீஸ் நீங்க இன்ஸ்டால்மென்ட்லயும் பே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டிசம்பர் 7th ஸ்டார்ட் ஆகுது. You can join not only for English, for all other subjects. நம்ம ஸ்கிரீன்ல தெரிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளோட அகாடமில கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு ஃபர்தர் குவரீஸ்க்கு நீங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நியூ பேட்ச்க்கு. நியூ பேட்ச் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே கொஸ்டின் பேங்க் பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் நமக்கு வந்துட்டு நம்ம அகாடமி ப்ரொவைட் பண்றோம். அண்ட் ஆல்சோ டிஎன்டிஆர்பியோட தமிழ் மொழி தகுதி தேர்வு புக்கும் நமக்கு வந்துட்டு வருது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த புக்கும் உங்களுக்கு வருது. ஆல் தி பெஸ்ட் டீம்ஸ். தேங்க் யூ.